Hi students, இன்னைக்கு நம்ம inspection of fluids, servicing reservoirs, power plant ஓட filter clean and replace செய்யறத கத்துக்க போறோம். முதல்ல நம்ம job sequence பார்க்கலாம், அப்புறமா skill sequence. வாங்க job sequence பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கங்கள்: பவர் பேக்கில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு ஹைட்ராலிக் கூறுகளை அடையாளம் காண வேண்டும். உறிஞ்சும் வடிகட்டியை அகற்றவும், சுத்தம் செய்யவும் மற்றும் அசெம்பிள் செய்யவும் வேண்டும். செயல்பாட்டிற்கு பவர் பேக்கை தயார் செய்ய வேண்டும். பவர் பேக்கில் அழுத்தத்தை தொடங்கவும் அமைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை வரிசை: ஹைட்ராலிக் அமைப்பின் பவர் பேக்கை கண்டறியவும். அமைப்பு செயலிழந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்த பிறகு மேல் மூடியை அகற்ற மேலே உள்ள ஃபாஸ்டனிங் போல்ட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். குழாயில் ஏதேனும் சேதம் ஏற்படாதவாறு மேல் மூடியை கவனமாக தலைகீழாக வைக்கவும். வேறு கூறுகளையும் அவர்களின் பெயர்கள் மற்றும் செயல்பாடுகளையும் அடையாளம் காணவும். இணைப்பின் வரிசையையும் கவனிக்கவும். மாசுபடாமல் இருக்க நீர்த்தேக்கத்தை பிளாஸ்டிக் கவர் மூலம் மூடி வைக்கவும். சுத்தம் செய்ய வடிகட்டியை அகற்றி அதை மீண்டும் இணைக்கவும். செயல்பாட்டிற்கு பவர் பேக்கை தயார் செய்யவும். நிவாரண வால்வின் அழுத்தத்தை அமைக்கவும். திறன் வரிசை: அடுத்து வடிகட்டியை அகற்றி சுத்தம் செய்து அசெம்பிள் செய்யலாம். வடிகட்டியை அகற்ற அதன் ஸ்க்ரூக்களை அவிழ்த்து விடுங்கள். இனி நாம் அதை சுத்தம் செய்ய போகிறோம். அவ்வாறு செய்ய மண்ணெண்ணெயில் ஊற வைத்து கண்ணி பகுதியில் அழுத்தப்பட்ட காற்றை ஊதவும். வடிகட்டியை மீண்டும் திரும்ப இடத்திற்கு திருகலாம். அது சேதமடைந்ததாக கண்டறியப்பட்டால் அதை மாற்ற வேண்டும். சரியான அமைப்பிற்காக நீர்த்தேக்கத்தின் மேல் மூடியின் கேஸ்கெட்டை சரிபார்க்கவும். பவர் பேக்கின் மேல் மூடியை வைத்த பிறகு திருகுகளை கட்டவும். நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் பவர் பேக்கை தொடங்கி அதன் அழுத்தத்தை அமைப்பதாகும். பவர் பேக் சிறந்த சூழ்நிலையில் இயங்கினால் அது நன்றாக செயல்படும். இப்போது அதன் நிலையை பார்ப்போம். முதலில் அனைத்து அலகுகளின் ஏற்றத்தையும் சரிபார்க்கவும். மோட்டார் மற்றும் பம்ப் இடையே இணைப்பின் ஃப்ரீனஸை சரிபார்க்க வேண்டும். நீர்த்தேக்கத்தில் உள்ள எண்ணெயின் அளவை சரிபார்த்து அது குறியீட்டில் இல்லாவிட்டால் எண்ணெயை நிரப்பவும். நீர்த்தேக்கத்திற்கு மேலேயும் அதை சுற்றியுள்ள அனைத்து தேவையற்ற விஷயங்களையும் நீக்கவும். அனைத்து இணைக்கும் குழல்களையும் இறுக்கவும். பிரீதர் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். எண்ணெய் வடிகால் துளை அடைக்கப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும். மட்டுமல்லாமல் எண்ணெய் கசிவு இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தவும். நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் பவர் பேக்கை தொடங்கி அதன் அழுத்தத்தை அமைப்பதாகும். குழாய்களுக்கு இடையில் ஏதேனும் லூஸ் கனெக்ஷன் உள்ளதா என சரிபார்க்கவும். பவர் பேக்கின் மின்சார மோட்டாரை இயக்கவும். மோட்டாரை அணைத்து மோட்டாரின் சுழற்சியின் திசை எதிர் திசையில் இருந்தால் ஒரு எலக்ட்ரீஷியனை அழைக்கவும். அழுத்த நிவாரண வால்வில் தேவையான அழுத்தத்தை பெறுங்கள். அழுத்தத்தை அதிகரிக்க அழுத்த நிவாரண வால்வை கடிகார திசையில் திருப்பவும். வடிகட்டி அகற்றுதல்: திறந்த வகை நீர்த்தேக்கத்திற்கு பின்வரும் படிகளை பின்பற்றவும். உங்கள் கைகள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்த பிறகு ஹைட்ராலிக் அமைப்பை அணைக்கவும். மேல்கவர் பிளேட்டை அகற்றவும். ஸ்பேனரை பயன்படுத்தி வடிகட்டியை அகற்றவும்.
மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சுத்தம் செய்யவும். பிறகு அதன் மீது அழுத்தப்பட்ட காற்றை ஊதவும். ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் வடிகட்டியை சரிபார்க்கவும். வடிகட்டியை அதன் நிலைக்கு மீண்டும் நிறுவவும். மூடிய வகை நீர்த்தேக்கத்திற்கு பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றவும். ஹைட்ராலிக் அமைப்பை அணைக்கவும். பவர் பேக்கிலிருந்து எண்ணெயை வடிகட்டவும். மவுண்டிங் போல்ட்டுகளை அன்ஸ்க்ரூ செய்து ஆய்வு கவரை அகற்றவும். உறிஞ்சும் வடிகட்டியை அவிழ்த்து மண்ணெண்ணெய் பயன்படுத்தி வடிகட்டியை சுத்தம் செய்யவும். பிறகு அதன் மீது அழுத்தப்பட்ட காற்றை ஊதவும். நீர்த்தேக்கத்தை நன்றாக சுத்தம் செய்யவும். வடிகட்டியை சேதங்கள் உள்ளதா என்று சரிபார்த்து அதை மீண்டும் அந்த இடத்தில் நிறுவவும். இன்ஸ்பெக்ஷன் கவர் கேஸ்கெட்டை மாற்றவும். மவுண்டிங் ஸ்க்ரூவை டைட்டன் செய்து கண்ணியை பயன்படுத்தி எண்ணெயை வடிகட்டிய பிறகு நீர்த்தேக்கத்தை எண்ணெயால் நிரப்பவும். எண்ணெய் கசிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். எண்ணெய் அளவை சரிபார்க்கவும். இப்போது சிஸ்டம் பயன்படுத்த தயாராக உள்ளது. புறமாக அமைக்கப்பட்ட சக்ஷன் ஸ்ட்ரெயினர். ஹைட்ராலிக் அமைப்பை அணைக்கவும். வடிகட்டி அலகுடன் இணைக்கப்பட்ட கேப்ஸ் அண்ட் நட்ஸ் இரண்டையும் கழற்றிவிடுங்கள். பெஞ்ச் வைஸில் ஸ்ட்ரெயினரை நிறுவுங்கள். உறிஞ்சும் வடிகட்டியை அகற்றவும். உறிஞ்சும் வடிகட்டியை சுத்தம் செய்யவும் அல்லது மாற்றவும். கேஸின் முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும். மவுண்டிங் போல்ட்டுகளை ஸ்க்ரூ செய்வதன் மூலம் சக்ஷன் ஸ்ட்ரெயினரை அதன் நிலைக்கு மீண்டும் சரி செய்யவும். வடிகட்டி அலகு அதன் நிலைக்கு மீண்டும் ஏற்றப்பட வேண்டும். இணைப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். நாம் இதுவரை கற்றுக்கொண்டதை விரைவாக மீண்டும் பார்க்கலாம். பவர் பேக்கை கவனமாக டிஸ்அசெம்பிள் செய்யவும். வடிகட்டியை அகற்றி சுத்தம் செய்து மீண்டும் அசெம்பிள் செய்யவும். செயல்பாட்டிற்காக பவர் பேக்கை சரி செய்யவும். நிவாரண வால்வின் அழுத்தத்தை அமைக்கவும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் காமிச்சதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோ கூட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.